எஸ்எஸ் ஹைலைட்ஸ்ல இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய ஸ்பெஷல் கெஸ்ட் we have a beautiful pretty lady Mrs. Pallavi with us. விஜய் சார், விஜய் அண்ணா. அண்ணா வந்து என்னோட கசின். ஐ எம் ஹிஸ் கசின் சிஸ்டர். அப்பாவோட மொர பொண்ணு அப்போ என்னோட டாட்டர் ரொம்ப பெட் அவருக்கு. எப்பவுமே வந்து ஃபோன்ல பேசுறது, கீப் இன் டச். இப்போ ஒரு புது பர்சன் வராங்க அப்படின்னா ஹீல் சிட் அண்ட் அப்சர்வ். அந்த பர்சனை ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் he will start talking. அந்த மாதிரி நமது விதியில் இல்லை முதல் கனவு போதுமே காதலா கண்கள் திறந்திடு. ப்ரவுட் டாட்டர் ஆஃப் எஸ்என் சுரேந்தர் சார். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வெரி ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு 500+ டப்பிங் செஞ்சுருக்காங்க. So how do you feel about it? Definitely proud and very lucky. ஏன்னா அந்த ஜீன்ல இருந்து வந்ததுனால என்னால பாட முடியுது. அந்த வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்பா அம்மா 2 பேரும் அப்படிங்கிறது நிஜமாவே I'll be very thankful throughout my life. அது அவங்க கிட்டே நான் சொல்லியிருக்கேன். more than that அப்பாவோட எப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். 80 பிகாஸ் அப்பாவோட அந்த என்டையர் பீக் டைம் வந்து 80s to 90s to 95. என்னன்னா வந்து அப்பாவோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது கூட இல்லை அந்த என்னோட 10 years வரைக்கும். பிகாஸ் டாட்டருங்கிறது எவ்வளோ ஸ்பெஷல் இல்லையா. அப்பாவை நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ராஜா சாரோட வந்துட்டு வேர்ல்ட் டூர் போவாங்க, நிறைய வந்துட்டு மந்த்ஸ் டுகெதர் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஒர்க் வந்து அவங்களுக்கு வந்து 9 to 5 ஜாப் கிடையாது. ஸோ நிறைய அந்த டேஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் தென் வென் ஐ லுக் பேக் ஐ திங்க் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வச்சுதான் எங்களை படிக்க வச்சிருக்காரு. அவ்வளோ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது ஐ டெஃபினெட்லி ரெஸ்பெக்ட் மை டேட் ஃபார் தட், எனி ஃபாதர் ஃபார் தட் மேட்டர். ஏன்னா அந்த ஃபீல்ட் வந்து ரொம்ப 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 சேலஞ்சிங்கான ஒரு இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு தெரியும். ஸோ டெஃபினெட்லி வெரி ப்ரௌட். உங்களுடைய நேட்டிவ் சென்னை. சென்னை பொண்ணு, சென்னை வாசி பொண்ணு. ஸோ சென்னை டு துபாய் இந்த ஒரு ஜேர்னி. சென்னையில் வந்து எஸ் born and brought up. சென்னையில் தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே அங்கே தான். அண்ட் ஐ ஒர்க் தேர் ஃபார் லைக் 10 years. ஐ ஸ்டார்டட் ஆஃப் ஒர்க்கிங் வித் Polaris and then IndusInd Bankல ஒர்க் பண்ணேன். தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் ஏர்டெல், பாரதி ஏர்டெல். அண்ட் தென் 2013ல மேரேஜ் ஆகி இங்கே வந்துட்டேன். 13 years இப்போ. UAE இஸ் லைக் ஒரு ஹோம் தான். சென்னை வந்து டெஃபினட்டா க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆல்வேஸ். பட் UAE வந்து நம்மள ஸ்பாயில் பண்ணிடுச்சு. செல்லம் கொடுத்து ஸ்பாயில் பண்ணது வந்து துபாய். அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த துபாய் போயிட்டு 1 வருஷம் அதுக்கப்புறம் வீடை கட்டிட்டு வந்துரும். நடக்காது. வீடை இங்க வேணா கட்டுவோமே தவிர நம்ம ஊருக்கு போறது அப்படிங்கிறது எத்தனை பேர் தெரியுமா? இங்க வந்து வேலை பார்த்து ஒரே ஒரு வீடை கட்டினா போதும் எங்களுக்கு ஆசைக்குன்னு சொல்லிட்டு பல வருஷமா அவங்க பசங்க படிச்சும் இங்கேயே செட்டில் ஆனவங்க எவ்வளவு பேர் வீடு வாங்கிடுவாங்க. ஊர்ல 2-3 வீட வாங்கிடுவாங்க அவங்க. ஆனா திருப்பி போக மாட்டாங்க. ஆக்சுவலா நீங்க அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல சாரா. நான் எங்க போனாலும் டிராவல், எங்க லண்டன் எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் துபாய் மாதிரி வரல நம்மளால இங்க இருக்க முடியாது. ஐ அக்ரி தட். எனக்கு எங்க போனாலும் சரி, எங்க போய் ஸ்டே பண்ணாலும் துபாயில லேண்ட் ஆகி நம்ம வீட்டுல போய் நம்ம படுப்போம் தெரியுமா? அப்பதான் அந்த ஒரு நிம்மதி நமக்கு வேற எங்கேயுமே பண்ணி கிடைக்காது. அண்ட் இப்போ அடுத்ததா வந்து எப்படி பல்லவி அஸ் அ சிங்கர்னு சொல்றதா, இல்லைன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்றதா, இல்லைன்னா வந்துட்டு நோ ஐ லைக் டு பி அ ஒர்க்கிங் விமன், வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? Being a mother is my first preference. Wow, நான் அதை எடுக்கவே இல்லை. அது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்டா வந்து எஸ், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். அப்பா வந்து பெரிய சிங்கர் கம்மிங் ஃப்ரம் அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாலுமே நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு தான் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கிளாஸஸ், வோக்கல் கிளாஸஸ் எடுத்தேன் ஃபார் கிட்ஸ். ஸ்டில் ஐ டூ டேக் கிளாஸஸ். லைட் மியூசிக், தமிழ் மியூசிக் சொல்லி கொடுப்பேன். ஷோஸ் நிறைய பண்ணுவேன், ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய பண்ணுவேன். ஐ டூ அ லாட் ஆஃப் ஷோஸ், ஃபண்ட் ரைசிங் ஷோஸ் நிறைய பண்ணுவோம் லண்டன்ல. எவ்ரி இயர் ஐ டிராவல் டு லண்டன். ஸ்ரீலங்கன் ஆர்மி அந்த ஃபேமிலிக்கு வந்து வி ரேஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் கிவ் இட் டு தெம். அந்த ஃபேமிலியில இருக்கிற கிட்ஸோட எஜுகேஷனுக்கு அதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் ரேஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணுவேன்.
டப்பிங் வந்து ப்ராமினெண்டா அப்படி சொல்லணும்னா, நான் காலேஜ் படிக்கும்போது அப்பா கிட்ட ஒரு வாட்டி சொன்னேன், அப்பா எனக்கு டப்பிங் பேசணும்னு ஆசையா இருக்குப்பா அப்படின்னப்போ எங்க அப்பா வந்து அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லைன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த கான்வர்சேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹி சா தட் ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட். என்ன பண்ணாருன்னா, கார்ட்டூன் நெட்வொர்க், சுட்டி டிவி, அதுக்கெல்லாம் வந்து குட்டி குட்டி கேரக்டர்ஸ்க்கு ஐ ஸ்டார்டட் டூயிங் டப்பிங் காலேஜ் டைம்ல. பாக்கெட் மணிக்கு ஒரு எபிசோடுக்கு தேல் பே அரௌண்ட் 300 rupees. எவ்வளவு பெரிய மணி நமக்கு அந்த டைம்ல. ஸோ வீட்டுக்கே வந்து அந்த ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட எனக்கு அந்த சிஸ்டம்லாம் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு நீ எபிசோடு பண்ணு. கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து இந்தியனைஸ் பண்ணி தமிழ் டயலாக்ஸ்ல அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட வந்து அப்படியே நம்ம கிட்ஸுக்கு எப்படி அதை வந்து பண்ண முடியும், ரீஜன் வைஸ் எப்படி பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கிரியேட்டிவா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இன்ஃபேக்ட் அதுல எல்லாம். அண்ட் நானும் அப்பாவும் நிறைய ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கோம், கமர்ஷியல், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ரேடியோ. அனிருத் சாரோட தாத்தா ரமணன் சார், ஆமா, அவருக்கெல்லாம் நாங்க நிறைய ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன். தட் இஸ் ஆல்சோ வெரி, ஏன்னா அது இட்ஸ் a totally different எக்ஸ்பீரியன்ஸ். ஜிங்கிள்ஸ் அப்படிங்கிறது, பாட்டு பாடுறது தனி, அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்பாவோட நிறைய அந்த மாதிரி அப்பாவோட நிறைய ஷோஸ் பாடியிருக்கேன், ஸ்டேஜ் ஷோஸ் பாடியிருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் UAE வந்ததுக்கு அப்புறம் இங்க உள்ள ஷோஸ் நம்மளே நிறைய. அதுதான் நான் தான் ஆக்சுவலி லைக் பல்லவி அப்படிங்கிறவங்கள வந்து நான் பாக்குறது நிறைய ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்றது உண்டு, போறது வரது உண்டு. பட் ஐ ஆல்வேஸ் see you on the white sofa wherever there is a music concert. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ மை காட். அப்புறம் தான் நான் வந்து கேள்விப்படுறேன் லைக் ஷீ இஸ் அ சிங்கர், அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இட் வாஸ் ஸோ நைஸ். அண்ட் டூ யூ மிஸ் சிங்கிங் ஆர் டப்பிங் ரைட் நவ் இன் துபாய்? ஐ டோன்ட் மிஸ் இட் பிகாஸ் ஐ கீப் டூயிங் இட். நிறைய வந்து என்னோட அட்லீஸ்ட் நான் எங்கேயும் ஷோஸ் பண்ணலனாலும் இன்ஸ்டாலேயாவது சும்மா பாடி ஐ போஸ்ட் அ லாட் ஆஃப் சாங்ஸ். நிறைய பேர் என்னோட ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இந்த பாட்டு பாடுங்க அந்த பாட்டு பாடுங்க ரெக்வெஸ்ட் பண்ணும்போது, ஓ இந்த பாட்டு நல்லா இருக்குமே, ஓகே பாடலாம் அப்படின்னு. எந்த மியூசிக்கும் இல்லை, சும்மா ராவா பாடி போஸ்ட் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பேன். ஐ கீப் ப்ராக்டிசிங் எவ்ரி டே, அதனால அது போதும். பட் இப்போ இந்த டைம்ல வந்துட்டு ஷோஸ் எங்கேயும் நான் பெருசா நடக்கிறது இல்லைனாலும் அட்லீஸ்ட் we should keep doing செல்ஃப் ஆக்டிவ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆந்தம் நான் வந்து உங்களுடைய இன்ஸ்டால பார்த்தேன், கம்மிங் சூன் அப்படின்னு பார்த்தேன், கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருந்தது. வாட் இஸ் தட் ஆந்தம் ஆல் அபவுட்? அதில் நீங்கள் பாடியிருக்கீங்க. அது வந்து ரொம்ப செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் இங்கே வந்து நிறைய சினிமா சாங்ஸும் பாடியிருக்கேன். லைக் வி ரெக்கார்டட் ஃப்ரம் இங்கே ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணுவோம், டீம்ஸில் ஒரு எனி இந்த ஆன்லைனில் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த லிரிசிஸ்ட்லாம் வந்து அப்படி கனெக்ட் பண்ணி நிறைய பாடியிருக்கோம். பட் திஸ் தளபதி ஆந்தம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. வை? பிகாஸ் நான் மலேசியா போயிருந்தேன், அண்ணாவோட ஜனநாயகம் ஆடியோ லான்ச்க்கு போயிருந்தேன். ஐ பெர்ஃபார்ம் தேர். அங்க ஸ்டேஜ்ல அவ்வளோ கூட்டம். நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ திங்க் 200,000 people. That is the biggest stage I've performed. Biggest stage and biggest talk of the world இருந்தது அந்த ஒரு ஈவெண்ட் மலேசியால. அந்த ஸ்டேஜ்ல ஏறி அந்த பாட்டு எல்லாம் பாடும்போது அந்த கிரவுட் வந்து பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் வாவ், எப்படி அந்த ஒரு ஃபீல். அவ்வளோ பேர் அவ்வளோ ஒருத்தருக்காக வந்திருக்காங்க, எங்கெந்தா எல்லாமோ வந்தாங்க அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு. ஸோ அந்த டைம்ல வந்து ஐ மெட் அ பர்சன், அவளுங்க பேரு தனு. Danu is from France. She's a die-hard fan, Thalapathy Annoda fan. So she was telling me that நான் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்கேன் அக்கா, I want you to sing அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இங்க வந்துட்டேன். Then one day she called me. She said 2 சிங்கர்ஸ் வச்சு பண்ண போறோம், இது வந்து. அப்ப நான் கேட்டேன் யாருன்னு, மால்குடி சுபா மேம் நீங்களும் பாட போறீங்க. I was like, thank you. எனக்கு goosebumps வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் சுபா மேம் வந்து சென்னையில இருந்து ரெக்கார்ட் பண்ணாங்க, நான் இங்க ஷார்ஜால இருந்து ஒரு ஸ்டுடியோல இருந்து ரெக்கார்ட் பண்ணோம். மியூசிக் டைரக்டர் அண்ட் அவங்க தான் எல்லாரும் வந்துட்டு we were like connected on teams and we are waiting May 1st அன்னைக்கு we will be releasing the anthem. சூப்பர் எக்ஸைட்டட் அபவுட் இட். இப்ப தளபதி அண்ணான்னு சொன்னீங்க. ஸோ பல்லவி வந்து எந்த அளவுக்கு தெரியுமோ, பல்லவி எந்த இடத்துல இருந்தாலுமே எல்லாருமே வந்துட்டு விஜய் சார், விஜய் அண்ணா அவங்களுடைய ஃபேமிலி, ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் நீங்க. அண்ட் இட்ஸ் a very closed relative. So how is your relationship? நாங்க ஆக்சுவலி பாட்டி வீட்டுல ஒன்னா வளர்ந்தோம். அண்ணா வந்து என்னோட கசின், ஐ எம் ஹிஸ் கசின் சிஸ்டர். அப்பாவோட முறை பொண்ணு. முறை அப்போ
ஓகே. ஆக்சுவலியா மாமா தான், பட் சின்ன வயசுல இருந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு அப்படியே பழகிடுச்சு. சோ விஜயண்ணா அவர் தான் பெரிய. தென் அண்ட் தென் கசின் சஞ்சு அண்ணா, விக்ராந்த், நானு, கீர்த்தனா, கார்த்திக் இஸ் ஆல்சோ டைரக்டர், அண்ட் மை பிரதர் பிரசாந்த். அவரும் நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய மூவிஸ்ல பாத்திருப்பீங்க பிரசாந்த். சென்னை 28, அன்னியன், அந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்காங்க. ஸோ கசின்ஸ்ல வந்து நாங்க இப்போ வந்து பாக்கணும்னா ஹீஸ் ரீச்ட் ஏதோ ஒரு எவரெஸ்ட் லெவல்ல ஹீஸ் ரீச்ட் ஹையர் சர்டன் இது லெவல் போயிட்டாங்க. பட் எனக்கு சின்ன வயசுல அவரோட வளர்ந்தது, நாங்க கசின்ஸா வந்து பாட்டி வீட்டுல இருந்தது, அந்த மெமரிஸ்லாம் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லாருமே கேட்பாங்க போற இடத்துலலாம், ஹவ் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் அண்ணா. எப்போ வெக்கேஷன் போனாலும் he will make sure that he'll என்ன கூட இல்ல, என்னோட டாட்டர் ரொம்ப பெட் அவருக்கு. எப்பவுமே வந்து போன்ல பேசுறது, கீப் இன் டச். ஐ திங்க் அந்த குவாலிட்டி கூட நாங்களும் அவர்கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். எப்பவுமே ஆல்வேஸ் லைக் காம் அண்ட் கம்போஸ்ட் அண்ட் ஹம்பிள். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய அந்த பாண்ட் வித் ஷோபா மேம், அது ரொம்ப கியூட். ஆக்சுவலி ஒரு கட்டத்துல ஒரு அம்மா பொண்ணு பாண்ட் மாதிரி தான் நிறைய பேருக்கு. உங்களுக்கு இந்த ஃபேஸ் ரிசம்பிள் வந்து இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அத்தை வந்து அவங்க வந்து நிஜமாவே எனக்கு அம்மா மாதிரி தான். அவங்க எப்ப துபாய் வந்தாலும் என் கூட தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அவங்களுக்கு எங்கேயுமே வெளியே போக வேணாம், வீட்டுக்கு வரணும், நல்லா கதை பேசணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் வீட்டுல, அப்படி எங்கேயுமே வெளியே போக வேணாமா அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. என்ன சாப்பிடுறது எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஷீல் சிட் அண்ட் ஷீல் லைக் கதையா பேசுவோம் நைட்டு கதையா. அந்த மாதிரி இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பாண்டிங் தான். பிகாஸ் ஐ திங்க் யூ நோ தட் விஜய் அண்ணா ஹேட் a sister. அவங்க வந்து இறந்துட்டாங்க when she was 3 or 4 years old. என்னன்னா அவங்க 84 மே இறந்தாங்க, நான் 85 மே பிறந்தேன். So that is also very அப்ப அவங்களுக்கு ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி. ஏன்னா எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுடைய அந்த போட்டோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு அம்மா பொண்ணு மாதிரி அந்த ஒரு ஃபேஸ் ரெசம்பிளன்ஸ், ஈவன் விஜய் அண்ணாவுடைய லைட்டான லுக்கு கூட இருக்கு இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய செல்ஃபில எல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட தெரியுது. ஸோ பல்லவி இங்க இருந்து ஃபிளைட் ஏறி போனீங்க. இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு பீக் டைம்ல நம்ம நினைக்கிறோம். அண்ணாவா பார்த்துருக்கீங்க, கசின், மாமா முறை, இதையெல்லாம் தாண்டி ஒரு நாட்டை ஆள்றதுக்கான தயாரிப்புல இருக்காங்க. ஃபேமிலில இருந்து ஒருத்தங்க வர்றாங்க, வந்துட்டாங்க பாலிடிக்ஸ்ல. ஹவு டு யூ ஃபீல் அண்ட் ஹவு டு யூ சீ தட்? இது ஆக்சுவலி ஒரு சடன் பிளான் இல்ல. அண்ணா வந்து பாலிடிக்ஸ்க்கு வர போறாங்க, அந்த நிஜமாவே he wants to do something for the societyங்கிறது எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே தெரியும். அவருக்கு ஆல்வேஸ் அந்த இன்டென்ஷன் இருந்துட்டே தான் இருந்தது முன்னாடில இருந்தே. இந்த ஒன் டே நான் போயிட்டு வந்தது வந்து இட் வாஸ் லைக் எனக்கு தெரியவே தெரியாது. ஐ வாண்டட் டு கோ ஃபார் த எலெக்ஷன்ஸ், பட் பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் ஃபிளைட் டிக்கெட் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் என்ன. ஆனா எனக்கு கண்டிப்பா போய் வோட் பண்ணணும், எப்படி பண்ணாம இருக்க முடியும்? ஒரு ஓட்டு நான் வந்து பாத்துட்டே இருந்தேன், என்ன பண்ணலாம். அப்புறம் கடைசியில வந்துட்டு டக்குன்னு எமிரேட்ஸ்ல ஒரு சீட் இருந்தது, அவ்வளவுதான் புக் பண்ணிட்டேன். ஏர்போர்ட்ல போய் பார்த்தாதான் தெரியும் சாரா 70% அந்த ஃபிளைட்ல போறவங்க எல்லாரும் எலெக்ஷன் ஓட் பண்ணறதுக்கு தான் போறாங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போமா? எலெக்ஷன் இட் வாஸ் லைக் தீபாவளி பொங்கல் மாதிரி இருந்தது. சென்னையே ஒரு வைபா இருந்தது. ஆக்சுவலி சென்னை மட்டும் இல்ல, பல தொகுதிகள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் எலெக்ஷன் தான் இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்கு. 85% அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வாஸ் 81 ஆர் சம்திங். மீறி இந்த 4% is only for because of onlyன்னு சொல்றதையும் தாண்டி பிகாஸ் ஆஃப் தளபதி சார் கூட நம்ம சொல்லுவாங்க. பேர் வந்து அப்ராட்ல இருந்து டிராவல் பண்ணி எல்லாம் வந்து அந்த அதுவே வந்து ஒரு அந்த டிராவல் டைம்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டோம்னு அழுது அதுக்கப்புறம் வேற ஃபிளைட்டை பிடிச்சி. இட்ஸ் நாட் ஈஸி. ஸ்காட்லாண்ட், யூகே, யூஎஸ், இப்ப துபாயில இருந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபிளைட்டே வந்து மேக்சிமம் வந்துட்டு டிராவல் பண்ணியிருந்திருக்காங்க. அன்னைக்கு ஓட்டிங் அன்னைக்கு நாங்க பார்த்தோம், ரொம்ப கியூட்டா இருந்தது. நீங்க, ஷோபா மேம், சார் எல்லாம் வந்து கிளம்பி அந்த ஒரு ஓட்டிங் போறது
அந்த சாரி எல்லாம் நீங்க தான் கட்டி விட்டீங்களா? ஆமா. எனக்கு தோணுச்சு. நானும் என்னோட கசின் கீர்த்தனா, அவங்க வந்து ஷீஸ் அ வெரி வெல் நோன் மேக்கப் ஆர்டிஸ்ட் சென்னையில ஆரா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி. ஆமா, ஷீஸ் வெரி வெல் நோன் செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட். அவளும் நானும் தான் ஆக்சுவலி நாங்க அன்னைக்கு பிளான் எல்லாம் பண்ணல ஒயிட் எல்லாம் போடணும் அப்படின்னு. தென் எப்படியும் அப்படியே கிளிக் ஆகி பார்த்தா மாமாவும் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டாரு, அத்தையும் வந்து இல்லம்மா நானும் ஒயிட் சாரியே கட்டிடுறேன் அப்படின்னு. நானும் லக்ல வந்து நான் ஒரு ஒயிட் கலர் எடுத்துட்டு போயிருந்தேன். நானும் அது ஈவன் கீர்த்தனா அவங்களும் ஒயிட் வச்சிருந்தாங்க. சோ அன்னைக்கு பார்த்தா எல்லாருமே அந்த ட்ரெஸ் கோட்ல தான் வந்திருக்காங்க. சோ சூப்பரா இருக்கு. நம்ம சிஎம்ஏ அந்த ட்ரெஸ் கோட்ல தாங்க வந்தாங்க. அது வந்து ரொம்ப அன்னைக்கு ஃபுல் டே நாங்க வந்து டிவி முன்னாடி தான் உட்காந்துட்டு நியூஸ் பார்த்துட்டே இருந்தோம். அன்னைக்கு எல்லாம் அப்படியே போச்சு, ஃபுல்லா என்டர்டெயின்மெண்டாவே இருந்தது. வேற லெவல் ஒரு ஃபீல் அது. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு மூவில வந்து நம்ம விஜய் அண்ணாவை பார்க்க போறோம்னு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான ஒரு தயாரெடுப்புல இருக்கிறத பாக்குறதுக்கும் ஹவு டு வீட்ல ஷோபா மேமுடையும் சாருடைய வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அன்னைக்கு தான் 24th April 24th April. அந்த ஒரு செலிப்ரேஷன் இந்த ஒரு செலிப்ரேஷனா போச்சு. பல்லவிக்கு மனசுல உள்ளது அப்படியே எங்களுக்கு உண்மையா சொல்லணும், அவங்க அப்படி ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த ஓட்டிங்க்கு பேசுறாங்க, ஒவ்வொரு தொகுதிக்கு போறாங்க, ஆட்கள் வந்து இது பண்றாங்க, பல்லவியுடைய மனசுல என்ன தோணுச்சு? நான் வந்து இந்த எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அண்ணா இவ்ளோ பேசுவாங்கன்றது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா வீட்ல வந்து ரொம்ப ரொம்ப குவைட். அவங்க உண்மையிலே குவைட் பர்சன் தான். இஸ் a very quiet person. கசின்ஸ் கிட்டலாம் எல்லாம் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. பட் இப்போ ஒரு புது பர்சன் வராங்க அப்படின்னா he'll sit and observe. அந்த பர்சனை ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் he'll start talking. அந்த மாதிரி ரொம்ப வந்து காம் பர்சன் அண்ட் ரொம்ப யோசிச்சுதான் எல்லா விஷயத்தையுமே, ஒரு சின்ன விஷயம் பண்றத கூட 1000 வாட்டி யோசிச்சுதான் பண்ணுவாங்க. அவங்க டேக்லைனே வந்து எப்படின்னா வந்து திங்க் அண்ட் ஆக்ட். சோ அப்படிதான் அவ வாட்ஸ்அப் இதுலயுமே அதுதான் வச்சிருப்பாரு, திங்க் அண்ட் ஆக்ட் அப்படின்னு. நானும் அதான் வச்சிருக்கேன். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. சோ எனக்கு as a ஃபேமிலி மெம்பரா இவ்ளோ குவைட்டா இருந்தா நம்ம அண்ணாவா இப்படி பேசுறாங்க. ஆனா சம்டைம்ஸ் எனக்கு தோணும், சார் அவர் மைக்கில் இப்படி கத்தி பேசும்போது ஐயோ ஏன் இப்படி கத்துறீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆக்ரோஷமா அப்படி பேசும்போது எங்க இவ்வளோ இமோஷன்ஸ் எப்படி இவ்வளோ ரொம்ப அந்த பர்சனாலிட்டி ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமா. அந்த ஒரு ஏர்ஜ் இருந்தது வந்து இப்பதான் வெளிப்படையா வெளியில வந்து தெரியுது. அவங்க கூட அந்த பவுன்சர் வேற ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு. அவர் ஆக்சுவலி துபாய் தான். அவங்க துபாய் ஜென்டர் செக்யூரிட்டியோட ஃபவுண்டர் தான் அவங்க. இப்ப எங்க பார்த்தாலும் நம்ம தளபதி சார் தேடுற கூட்டத்துல எங்க அவங்க இருக்காங்க, நைமூசா அப்படின்னு தேடுற அளவுக்கு அந்த ஒரு ஃபேன் கிளப். இத பாக்குறதுக்கே நமக்கே வந்து இல்ல ஒரு மாற்றம் வந்தா நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு. சரி, இப்ப அவங்க வந்து சிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஓகேவா? வாட் வுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் request to your cousin CM? I think he's already strategized everything. நம்ம இன்னும் புதுசா அதுல கேட்கறதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் அவர் லேட்டஸ்டா பப்ளிஷ் பண்ண என்னெல்லாம் பண்ண போறாருங்கிறதுல he's covered everything mostly. and ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் as a cousin sister womanக்கு வந்து இவ்ளோ அவர் வந்து சப்போர்ட் பண்ண போறாருன்னு நினைக்கும் போதே I feel like this is going to change the entire future of Tamil Nadu for sure. ஏன்னா இன்னைக்கு தேதியில விமனோட சேஃப்டி நம்ம என்ன அங்க இப்போ துபாய் அளவுக்கு வரலனாலும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு சேஃப்டி கிடைச்சிராதான்னு ஏங்கிறது தான் அந்த ஊரோட நிலைமையா இருக்கு. ஸோ இப்படி ஒருத்தர் வரும்போது ஐ திங்க் கிரவுண்ட் லெவல்ல வந்து when there is safety for women, I think என்னோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் தோன்றது ஓகே அவர் அந்த விஷயத்துல என்ன பண்ண போறாருங்கிறது தான் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஈகரா இருக்கு. ஸோ அதுதான் ஐ திங்க் ஒரு ரெக்வெஸ்ட். ஆனா அது டெஃபினட்டா அவரோட டாப்ல தான் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் ஹீல் டூ இட். நம்ம துபாயில கூட இப்போ டிவி கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி குரூப் எல்லாம் இருக்கு. நீங்க அதுல எதுவும் மெம்பரா இருக்கீங்களா? இல்ல do you have anything in mind in future to become a part of something in political line?
பொலிட்டிக்கல் லைன்ல இருந்து தான் பண்ணணும்னு இல்லை. ஐ டூ ஐ மீன் மோஸ்ட்லி இந்த அசோசியேஷன் மீட்டிங்ஸ் எல்லாம் நான் போவேன், என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். அந்த பாலிட்டிக்ஸ்குள்ள தான் போய் பண்ணணும் அப்படி இன்டென்ஷன் இல்லை. பட் இஃப் இட் இஸ் கோயிங் டு டேக் மீ சம்வேர் அந்த ஃப்ளோல போக வேண்டியதுதான். பட் as I said earlier, எனக்கு வந்து I definitely think as a human being நமக்கு very few chances நமக்கு வரும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. Yes, I always grab that opportunity. ஏன்னா that kind of gives that 100% ஒரு ஓகே நம்ம உயிரோட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது வரும். that also I've learned from my dad. ஏன்னா அவர் நிறைய வந்து ஷோஸ் பண்ணுவாரு, டொனேஷன் ஃபண்ட் ரேசிங் ஷோஸ் நிறைய பண்ணுவாரு. நானும் இப்போ I start doing that ஒரு 5-6 இயர்ஸாக நானும் அதை பண்ணிட்டு இருக்கேன். ஐ ட்ராவல் டு லாட் ஆஃப் பிளேசஸ். சில்ட்ரனோட எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை உமனுக்காக இருக்கட்டும், ஸ்ரீலங்கன் ஆர்மி அவங்க ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ ஐ டூ அ லாட் ஆஃப் ஃபண்ட் ரேசிங் ஷோஸ். oh that's nice. ஸோ ஐ திங்க் that adds more value. I அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது I definitely 100% grab it. Very nice. And இப்போ துபாய்ல என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க? or you're completely a homemaker? நான் வந்து I've been working for past 18 plus years and entirely into relationship management and sales and demand generation. Like I'm heading this entire I'm a regional director for a company, US based company க்கு இங்க இருந்து work பண்ணிட்டு இருக்கேன் நான். வாவ், சூப்பர். ஸோ ஒரு கடல சொன்னீங்க எங்க அண்ணனுக்கு வந்து என் பொண்ணை ரொம்ப பிடிக்கும்னு. அதை சொன்னதுமே எனக்கே ஒரு டவுட் வந்து, தெரியுமா நீங்களே பொண்ணு மாதிரி தானமா இருக்கீங்க, உங்களுக்கு வர ஒரு பொண்ணு இருக்காங்களா அப்படின்னா how old is she and what she do? She's 10 years. Okay. She's 10-year-old. She's in grade 5. Okay. She's also very interested in dancing. இப்ப கூட அவ கிட்ட கேட்டா what do you want to become? She wants to become a director. Wow. இப்பவே ஸ்கிரிப்ட் எழுதுவா, டைரக்ட் பண்ணுவா, ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுப்பா. அவளோட ஐபேட்ல அவளே எடுத்து எடிட் பண்ணி அவளோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்களே எடிட்டும் பண்ணிடுவாங்க. டயலாக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து those kids very creative, no, these kids are so ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். and she's a very good art, பெயிண்ட் பண்ணுவாங்க, நல்ல ஆர்டிஸ்ட் கூட. ஓகே, வெரி கிரியேட்டிவ் சைல்டு. இப்போ ஷோபா மேம் எப்படி நீங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ண வைக்கிறீங்க? நான் வந்து நிறைய பார்த்துட்டேங்க, அவங்க வேற எங்கேயுமே ரீல்ஸ் பண்ணல, உங்க கூட மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கியூட்டா வர பண்றாங்க அவங்க. ஆமா, அவங்க ஸ்கிரீன்ல அவங்க வந்துட்டாங்கன்னா நாங்க எல்லாம் அவுட் கியூட்டா பண்ணிட்டு போயிருவாங்க. அவங்களே கேட்பாங்க என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, வா பண்ணுவோம். சீரியஸ்லி அன்னைக்கு பார்த்தேன் ஒரு I think 2 years or 3 years back அந்த அம்மா நான் ஸ்கூல் போல, அம்மா நான் காலேஜ் போல, அந்த சாங் வந்து செம்ம ட்ரெண்டிங்கா இருந்தது. எல்லாமே பண்ணலாமா நம்ம அப்படின்னாங்க. ஓகே, இல்ல அந்த ஒரு வைப் வந்து அவங்க ரொம்ப அழகா, வெரி யங் அட் ஹார்ட். ரொம்ப அந்த ஒரு எப்பவுமே அந்த ஒரு குழந்தைங்கன்னா அவங்க லெவலுக்கு இறங்கி விளையாடுவாங்க. ரொம்ப அவங்க நல்ல பாடவும் செய்வாங்கல்ல. ஷீஸ் அ கிளாசிக்கல் சிங்கர். நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கர்நாடிக் வந்து எத்தனை ஷோஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாசம்லாம் அந்த சென்னையில எல்லாம் வந்து அவங்களோட ஸ்லாட்க்குன்னே தனியா வந்து பீப்புள், அவங்களுக்குன்னு ஒரு தனி கிரவுட் ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ எந்த ஜானர் ஆஃப் சாங்ஸ் வந்து பல்லவிக்கு பிடிக்கும்? டிவோஷனல் சாங்ஸ் ஆர் சினிமேட்டிக் ஆர் ஃபாஸ்ட் பீட் ரேப் சாங்ஸ் ஆர் த மெலடி? எங்களுக்காக மெலடியில ஏதாவது ஒரு சாங். இந்த சாங் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் எனக்கு. ஏன்னா அப்பா வந்து எப்பவும் என்ன பாட சொல்லி கேட்கிற ஒரு பாட்டு. எப்பயாவது அந்த பாட்டு பாடு சும்மா அப்படின்னு. This is also why எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு so there's something called head voice. இது வந்து சிங்கர்ஸ்க்கு அது கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு certain ஏஜ்ல நடக்கும். This is what I know. இந்த சாங்னால தான் ஓகே திஸ் இஸ் மை ஹெட் வாய்ஸ், ஐ ஷுட் ஆக்சுவலி ட்ரெயின் திஸ் வாய்ஸ்ன்னு எனக்கா தெரிய ஆரம்பிச்ச ஒரு சாங் இது. திஸ் இஸ் ஃப்ரம் 7G ரெயின்போ காலனி. நினைத்து பார்த்தாரு. few lines from that. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமா தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும், உடைந்து போன வளையலின் வண்ணமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் வீரர்கள் உந்தன் கையில் தோளில் சாய்ந்து
கண்கள் திறந்திடு. வேற லெவல். தேங்க்யூ அவ்வளவா நல்லா பாடல, பட் ஸ்டில் இட்ஸ் டூ குட். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய ஃபேவரட் அவுட்ஃபிட்? ஐ லைக் கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ். ரொம்ப டூ மச் இதெல்லாம் இல்லாம கம்ஃபர்டபுளா இருக்கிறது. ஐ லைக் சாரீஸ், ஐ லைக் சல்வார், ஜீன்ஸ், குவாட் செட்ஸ். இப்போ ரொம்ப ட்ரெண்ட் அது. எங்க போனாலும் குவாட்ஸ். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்டைலிங், கம்ஃபர்டபுளாவும் இருக்கும், இதாவும் இருக்கும். எஸ். ஸோ பீயிங் அ விமன், வாட் யூ வாண்ட் டு டெல் இட் அவுட் டு விமன்? அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இந்த ஜென்ரேஷனா. இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போ நிறைய நம்ம நியூஸ் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய விமன் ஆண்டர்பிரனர்ஸ் வாண்ட்ஸ் டு கம் அப். ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பேக்லவ் ஆகுறாங்க. இல்லை இப்போ நான் வந்து எனக்கு என்கிட்ட இப்போ நானே வந்து கேட்குறேன், ஐம் நாட் ஃபீலிங் குட் பல்லவி, வாட் வுட் பி யோர் வேர்ட்ஸ் ஃபார் மீ? recent times I've started to believe in சொல்லலாம். when you speak positively to the universe, it will talk back to you. இது விமனுக்கு இல்லை, இது எல்லாருக்குமே எடுத்துக்கலாம். பட் நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன், being a woman, I think financial independence is very important. என்னவா இருந்தாலும் என்ன கட்டத்திலையும் அந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த எம்பவர்மெண்ட் மட்டும் விட்டே கொடுக்க கூடாது. நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். whoever is your dad, whoever is your brother, your husband, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆம்பிஷனா இருக்கணும். நமக்குன்னு ஒரு இதுதான் நான் என் டாட்டருக்குமே சொல்லி கொடுக்கறது. அண்ட் எவ்ரி டே ஐ எம் பீங் வெரி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் ஷீ இஸ் லேர்னிங் ஃப்ரம் மீ. நாளைக்கு அவ வளர்ந்து அவ வந்து ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஏஜ்க்கு வரும்போது ஷீ ஹேஸ் டு ஓகே, இது நமக்கு முக்கியம், இந்த விஷயங்கள் இப்படித்தான் வாழணும், இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது, இந்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெளிவு இருக்கிறது வந்து டெஃபினட்டா வந்து we have to teach them. that is very important. ஸோ நம்ம எவ்ரிடே லைஃப்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எனி உமன், ஐ மஸ்ட் சே. அதுதான் அஃப்கோர்ஸ் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்சி இஸ் அ மஸ்ட். ஏன்னா இது நான் என்னோட அம்மா கிட்ட இருந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம். என்னைக்குமே நம்ம நாளைக்கே நமக்கு எதா ஆயிட்டா கூட அது கூட நம்ம பாத்துக்க வர ஒரு ஃபைனான்சியல் இதுல நம்ம இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனி தொழிலா இருக்கட்டும், நீங்க ஒரு குட்டியா சோப்பு விற்கிறீங்களா, சோப்பு விற்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாட் எவர் யூர் குட், நீங்க பண்றதுல நியாயமா யாருக்கும் ஏமாத்தாம இருந்து அதை பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து துபாயில் ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? பிகாஸ் யூ ஆர் ஃப்ரம் த மீடியா பேக்ரவுண்ட் ஃபேமிலி. உங்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய சாங்ஸ் பாடுறீங்க, இல்லை நிறைய லைக் யூ ஆர் வோக்கலிஸ்ட். ஸோ ஏதாவது ட்ரைனிங் பண்ணும், இல்லைனா இங்கே உள்ள ஆட்களுக்கு உங்களுக்கு என்கொயரிஸ் எல்லாம் வர்றது உண்டா? சொல்லிக் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. நிறைய பேர் வந்து இப்போ கிட்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் மோஸ்ட்லி ஃப்ரம் UK, US, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி நிறைய பிளேசஸ்ல தான் நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். துபாயிலையும் வந்து கிளாஸஸ் எடுக்கிறேன். பட் நிறைய பேர் கேட்கறது வந்து வை டோன்ட் யூ ஆக்சுவலி கம் அப் வித் மாஸ்டர் கிளாஸ் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியோ அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் யா, ஐ எம் திங்கிங் அபவுட் தட். நம்ம ஃபியூச்சர்ல பண்ணணும் அப்படிங்கறது அந்த ஒரு ஐடியா, அந்த ஒரு பிளானும் இருக்கு. இப்போ 100K ஃபாலோவர்ஸ் வரை நீங்க இன்ஸ்டால ரீச் பண்ணிருக்கீங்க. நல்லா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. சூப்பரான ஒரு மைல்ஸ்டோனுக்கும் வந்திருக்கீங்க. ஆனா அதுக்கு டெஃபினட்டா வந்து வினோத்க்கு தான் நான் தேங்க் பண்ணணும், என்னோட ஹஸ்பண்டுக்கு தான். ஏன்னா he keeps pushing me to post something. ஏதாவது போஸ்ட் பண்ணு, ஏதாவது பாடி போஸ்ட் பண்ணு. I think that is also very important, no, to have a very supportive partner is very important. That way I'm very lucky. I can say that more than a partner, he is a very என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அவருக்கு நான் எப்படின்னு எனக்கு தெரியாது, எனக்கு அவர் வந்து இல்ல. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து யோசிப்பா, அப்பா எங்கேயோ ஒரு இடத்துல என் பொண்டாட்டி என் பேரை சொல்லிட்டாடா, என்னடா இன்னும் காணுமேன்னு யோசிச்சு நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்க அவரோட எதுவுமே போஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. he is not a camera முன்னாடி எல்லாம் வந்து, ஆனா சொல்வாரு இந்த மாதிரி பண்ணு, நீ இப்படி வீடியோஸ் பண்ணு, இந்த மாதிரி பேசு, அதெல்லாம் சொல்வாரு நிறைய. So that way he is very supportive. ஆனா எந்த போஸ்டும் அவரோட நான் போட மாட்டேன்னா சண்டை வந்துருது. அது இருக்குதான் செய்யுது. அது போட்ட 2-3 ஈவிலை ஆட் பண்ணி அப்படி இப்படி மூஞ்செல்லாம் மறைச்சு வேணா நம்ம போட்டுக்கலாம். இப்போ முன்னாடி வந்து ஃப்ளைட் ஏறி போயிட்டு திருப்பி இங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா பல்லவிக்கு வர கால்ஸ், மெசேஜஸ் எப்படி இருக்கு? கூப்பிடாதவங்க கூட கூப்பிடுவாங்க, பேசாதவங்க கூட பேசுவாங்க.
யாரா இவங்கெல்லாம் அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா? ஏர்போர்ட்ல வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அந்த இமிகிரேஷன் கிராஸ் பண்ணும்போது எவ்ரிபடி வேர் லைக், ஓ நீங்க தானே நேத்துக்கு உங்களை பார்த்தோம், நியூஸ்ல பார்த்தோம் அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பேசி செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. தட் யூஸ்வலி நெவர் ஹேப்பன்ஸ். அதுவும் ஏர்போர்ட்ல எல்லாம் யாரும் வந்து பேசலாம் மாட்டாங்க. ஜஸ்ட் த பிகினிங் பல்லவி. நல்ல வேளை நாங்கெல்லாம் இப்பவே மேம கூப்பிட்டு நாங்க வந்து இன்டர்வியூ எடுத்துட்டோம். இன்னும் ஒரு 6 monthsக்கு அப்புறம் எல்லாம் வந்து கையில பிடிக்க முடியாது, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். வி விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஏன்னா உண்மையிலே சொல்லணும்னா இப்போ வந்து இந்த ஒரு நாங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அபவுட் திஸ் இன்டர்வியூ. பட் ஈவன் தோ யூ குட் ஹவ் ஜஸ்ட் செட் லைக் இட்ஸ் ஓகே ஐல் கம், அந்த மாதிரிலாம் இல்லாம கூப்பிட்ட உடனே ஓகே சொல்லி நம்ம உடனே டேட்டை பிளான் பண்ணி இவ்வளோ நேரம் வாட் ஐ நோட்டிஸ் கம்ப்ளீட்லி அபவுட் பல்லவி ஃப்ரம் மை ஹார்ட் ஐ சே யுவர் ஹம்பிள்னஸ். அது வந்து எனக்கு உண்மையிலேயே பர்சனலி ஐ லைக் இட். இப்போ நான் யார் வேணாலும் சொல்லலாம், இந்த மை கசின் விஜயண்ணா, நாங்கள் வந்து நாளைக்கு அவங்க ஆகுறாங்க, அந்த பொசிஷனுக்கு வர்றாங்க, எதுவாக வேணாலும் நடக்கலாம். பட் அண்ட் ஆல்ரெடி he is, as you said, he has gone above the Everest. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்து சுரேந்தர் சார் அவங்களுடைய பொண்ணு அதையெல்லாம் தாண்டி அந்த ஒரு சிம்பிளிசிட்டி இஸ் சம்திங் அமேசிங். No, I definitely learnt that being very humble, being grounded is definitely, it comes from my dad, அத்தை சோபா அத்தை, என்னோட தாத்தா விஜயண்ணா, of course. ஏன்னா என் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படிதான். ஸோ ஐ திங்க் பீயிங் ஹம்பிள் இஸ் ஒரு இதுவாக சொல்கிற விஷயம் இல்லை, அப்படிதான் இருக்கணும்ன்றது. எக்ஸாக்ட்லி. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம எந்த இடத்துல இருந்தோம் ரீச் ஆகிறோம், அதையெல்லாம் தாண்டி நமக்குள்ள ஒரு இன்பில்ட் கேரக்டரை வந்து என்றைக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு we are so happy. Thank you. And you have anything else to tell us? I think I should tell about you. ரொம்ப வந்து இது ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சாட் பண்ண மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் definitely I've been following your work as well. ரொம்ப successful, and it's not easy in the industry as a woman. Definitely not easy, and I wish you all the very best. இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய நீங்க events நிறைய பண்ணணும். whatever you're going to do, நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். I'll definitely keep you in my prayers. Thank you so much Pallavi, and I'm sure we gonna come up with next time வந்து ஒரு பல்லவி டீச்சர் இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்போம். அந்த மாதிரி we are wishing you all the very best. Thank you so much. Thank you.